நான் நம்புறேன் உங்களை நிறைய பேர் செத்து போயிட்டான், முடிஞ்சிட்டான், இதுக்கு மேலே எழும்ப முடியாது, இவன் இதுக்கு மேலே எழும்பி வரமாட்டான், அவன் நல்லா இருக்க முடியாது, அவன் எப்படி நிற்க போறானோ, இந்த பலவீனமே அவனை கொன்றும், இந்த சூழ்நிலை அவனை கீழே தள்ளிரும் அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நான் நம்புறேன் நீங்க இந்த 100 நாட்களில் புது பலன் அடைவீர்கள், புது அபிஷேகத்தை அடைவீர்கள், புது மகிமை உங்கள் தலையின் மேல் வைக்கப்படும். ஆமென். அந்த புது மகிமை உங்கள் தலையின் மேல் வைக்கப்படும் போது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை புது பலனடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே என்ன ஆண்டவரே, நான் நடந்து கொண்டிருக்கிற என்னை ஓடுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் என்ன சீக்கிரமாய் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு போகிறது கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். வாஞ்சையுள்ள ஆத்துமாவை கர்த்தர் கிருபையினால் நிரப்புகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. என்னை கர்த்தர் வேகப்படுத்துவார், என்னை கர்த்தர் வேகப்படுத்துவார். உங்க மனசை கர்த்தர் திடப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் தருவார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து, புது பலனை அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஆண்டவர் ஒரு நல்ல விசுவாச மகனை மகளை கர்த்தர் எதற்கு ஒப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, கழுகுக்கு ஒப்பிடுறாரு. எதுக்கு ஒப்பிடுறாரு? கழுகுக்கு ஒப்பிடுறாரு. அப்படின்னா உலகத்திலே பறக்கிற ஜீவராட்சிகளிலே ரொம்ப மேலேருந்து ரொம்ப வேகமாய் பறக்கிற ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா கழுகுதான். இந்த கழுகை பற்றி நிறைய நீங்க கேள்விப்பட்டீங்க. இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல அப்படின்னு சொல்றாங்கல்ல, கழுகுகளை போல புதுபலன் அடைந்து உயரே எழும்புவார்கள். இந்த கழுகிட்ட இருக்கிற ஒரு பெரிய குவாலிட்டியே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கழுகு பிறந்து வளர்ந்து அது வயசாகி தன்னுடைய இறக்கெல்லாம் கீழே விழுந்து சாகிற மாதிரி இருக்குமாம், சாகிற மாதிரி. எல்லாம் அந்த கழுகை பார்த்தாலே அதான் செத்து போறதுக்கு இது இருக்குது, அந்த லெவலுக்கு போமாம். ஆனால் அது எங்க போனா உச்சியில போய் தன்னுடைய இறகுகளெல்லாம் போய் அந்த சாகிறது மாதிரி இருக்கிற அந்த கழுகு அப்படியே திடீர்னு கொஞ்ச நாள் ஆன உடனே புதிதான ரெக்கைகள் முளைக்குமாம். ரெக்கைகள் முளைச்சு மேலேருந்து வரும்போது அவ்வளவு வேகமா வருதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் எப்படி மாத்துவார்னா கழுகை போல. நான் நம்புறேன் உங்களை நிறைய பேர் செத்து போயிட்டான், முடிஞ்சிட்டான், இதுக்கு மேலே எழும்ப முடியாது, இவன் இதுக்கு மேலே எழும்பி வரமாட்டான், அவன் நல்லா இருக்க முடியாது, அவன் எப்படி நிற்க போறானோ, இந்த பலவீனமே அவனை கொன்றும், இந்த சூழ்நிலை அவனை கீழே தள்ளிரும் அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நான் நம்புறேன் நீங்க இந்த 100 நாட்களில் புது பலன் அடைவீர்கள், புது அபிஷேகத்தை அடைவீர்கள், புது மகிமை உங்கள் தலையின் மேல் வைக்கப்படும். ஆமென். அந்த புது மகிமை உங்கள் தலையின் மேல் வைக்கப்படும் போது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை புது பலனடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பாகவே ஒரு புதிய கழுகாக நீங்கள் மறுபடியும் வலம் வருவீர்கள். அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு புது கழுகை போல ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் எடுத்துக்கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன ஓடுகிற அனுபவம் சொல்லுங்க. ஆண்டவரே, பாஸ்டர் பேசிட்டே இருக்காங்க, எனக்கு ஒரு கிருபை வேணும், எனக்கு கிருபை வேணும், நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே, நான் உட்கார்ந்துட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப ஸ்லோ ஆயிட்டேன் ஆண்டவரே, நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். ஆனா இன்றைக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க, பிலிப்புவை ஓட பண்ணின கர்த்தர், பிலிப்புவை அந்த ரதத்தோடு ஓட பண்ணின கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை ரதங்களோடு ஆண்டவரே பெரிய பெரிய டார்கெட்டோடு எங்களை ஓட பண்ணுகிறதற்கு கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானித்து
நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்காய் கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. அவருடைய அன்பு நம் பக்கமாய் திரும்புகிறது. அவர் நம்மை சிநேகிக்கிறவராயிருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை சிநேகித்தவர்தான் கர்த்தர். ஆமென். அப்போ ஆண்டவர் சிநேகித்தார் என்கிற வார்த்தையை அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் எப்படி எங்களை சிநேகித்தீர், எப்படி எங்களை சிநேகித்தீர். நாங்கள் அது அறியணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஏசா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, யாக்கோபு அப்படின்ற ஒருத்தர். 2 பேரும் ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, 2 பேரும் சகோதரர்கள் அல்லவா? ஆனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னா, யாக்கோபை நான் சிநேகித்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற அத்தனை பேரை பார்க்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லலாம், நான் உன்னை சிநேகித்தேன். உடனே நீங்க இதே கேள்வியை கேட்கலாம், ஆண்டவரே நீர் எப்படி சொல்றீர் என்னை சிநேகித்தேன் என்று? என் குடும்பத்தில் நான் தான் இப்படி இருக்கிறேன், எங்க வம்சத்தில் நான் தான் இப்படி இருக்கிறேன், எங்களை எப்படி சிநேகித்தீர்? அப்ப கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், உங்க வம்சத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், கர்த்தருடைய இரக்கம் காரணமே இல்லாத இரக்கம், பதில் சொல்ல தெரியாத அந்த இரக்கம் இன்றைக்கு நம்ம மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் கடந்து வருகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதை சொல்லி நிரூபிக்க முடியாது. ஆனால் நான் உன்னை சிநேகித்தேன். ஆமென். ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைப்பேனோ, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இந்த ஆண்டவருடைய சிநேகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்குங்களேன், கர்த்தர் நமக்கு நிறைய நடக்க போகிற காரியத்தை கூட கர்த்தர் வெளிச்சமாய் நமக்கு காண்பிப்பார். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்க அன்பு என் மேல திரும்பணும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உங்க குடும்பத்தில் 5 பேர் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சிநேகம் உங்க மேல கடந்து வரும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க மேல கடந்து வரும். உங்க வம்சத்துல எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை காரணமே இல்லாம கர்த்தர் உங்களை நேசிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவரே யாக்கோபை நேசிச்சீங்க, ஏன் ஆண்டவரே ஏசாவை வெறுத்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய இரக்கம் உன்மேல் பொங்குகிறது,
கர்த்தர் காரணமே இல்லாம, வரைமுறையே இல்லாம கர்த்தர் உங்களை சிநேகிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, கையை உயர்த்தி, இந்த வார்த்தை எனக்கு நடக்கணும். ஆமென். இது என்னுடைய வார்த்தை தான், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை தான். ஹல்லேலூயா. என்ன ஏன் ஆண்டவரே என்ன சிநேகிச்சீங்க? தெரியலப்பா, நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவரே, நீர் எங்களை எப்படி சிநேகித்தீர்? என்னை விட அவன் தானே நல்ல பையன், என்னை விட அவங்க தானே ஞானம் உள்ளவங்க, என்னை விட அவன் தானே பெரிய தைரியசாலி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, தைரியசாலியா இருந்தாலும் கர்த்தருடைய நேசம் உங்க மேல ஆண்டவர் கடந்து வர பண்ணினார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க, நீர் எங்களை சிநேகித்ததற்காக நன்றி, நீர் எங்களை சிநேகித்ததற்காக நன்றி, நீர் எங்களை சிநேகித்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை எங்கள் தலையின் மேல் நடக்க போகிறதற்காக, ஆண்டவர் சிநேகிக்கிற ஒரு பிள்ளையாய் கர்த்தர் என்னை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபை ஆண்டவர் சிநேகிக்கிறதற்கு ஒரு 2 காரணம் மட்டும் இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒன்று முதல்ல வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம், ஆமென், 25ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை, இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆண்டவர் 2 பேருக்கு ஒப்பிட்டு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, யாக்கோபையோ நான் நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த யாக்கோபை நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? எதுக்காக ஆண்டவருடைய நேசம்? 2 பிள்ளைகள் பிறந்தா 2 பேர் மேல தானே ஆண்டவருடைய நேசம் போகும். இந்த யாக்கோபின் மேல அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல கடந்து வருவதற்கு இது நமக்கு ஒரு பெரிய படிப்பினையா இருக்கும். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 2 பிள்ளைங்க, ஒருத்தர் ஏசா, இன்னொன்னு யாக்கோபு. ஆனா இந்த ஏசா வன சஞ்சாரியா இருந்தான், அப்படின்னா காட்டுவாசியா இருந்தான். காட்டுல போய் மிருகங்களை வேட்டையாடுறதா ஏசா, மிகப்பெரிய பலசாலி. ஆனா யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். குணசாலியும் கூடாரவாசியும். தன்னுடைய சொந்த வீட்டுல தன்னுடைய தாய் தகப்பனோட இருந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த யாக்கோபு. நீங்க இன்னொரு வசனத்தை எபிரேயர்ல வாசிக்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரர் ராகிய ஈசாக்கோடையும் யாக்கோபோடையும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இன்னொரு விசு கூட வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆமென். அப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, யாக்கோபனுடைய அப்பா யாரு? ஈசாக்கு. இப்போ வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடையும் யாக்கோபோடையும் கூடாரங்களிலே குடியிருந்தான். எப்பவுமே நீங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு வருது பாருங்க, யோசேப்பின் தேவன். இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஆண்டவர் ஒருத்தரை செலக்ட் பண்றாரு.
நீங்க வந்து இந்த முற்பிதாக்களை நம்ம பார்க்கும்போது அவங்க கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனியாக ஆண்டவர் ஹைலைட் பண்ணுவார். யோசேப்போடு கூட பிறந்தவங்க அத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்பை மட்டும் அந்த இடத்துல வேறு பிரிக்கிறாரு. அதே போல யாக்கோபு ஏசா 2 பேர் இருந்தாலும் யாக்கோபை மட்டும் ஆண்டவர் வந்து வேறு பிரிக்கிறாரு. அதே போல ஈசாக்கு இஸ்மவேல் 2 பேர் இருந்தாலும் ஈசாக்க மட்டும் ஆண்டவர் வந்து வேறு பிரிக்கிறாரு. இவங்க ஏன் ஆண்டவர் இத்தனை பேர் இருக்கும்போது இவங்க மேல மட்டும் ஆண்டவருடைய அன்பு போகுது அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களோட, அவர்களுடைய தாத்தாங்களோட, அப்படின்னா தாத்தா ஆண்டவரை சேவிக்கிறார், தாத்தாவோடையே உட்கார்ந்து சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க தாத்தா. அப்பா ஆண்டவரை சேவிக்கிறாரு, அப்பாட்ட என்னன்னா அந்த ரகசியங்களை கர்த்தரோட இருக்கிற அந்த அனுபவத்தை இவங்க அப்பா அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா பிள்ளைகளும் அந்த மாதிரி வாஞ்சையா இருக்க மாட்டாங்க, விருப்பமா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பிள்ளை ஆண்டவரை பற்றி கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிதாவாகிய தேவன் எப்படி நடத்தினாரு, எப்படி நம்மளை கூட்டிட்டு வந்தாரு, அந்த விசுவாசத்தை வந்து அவர்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ள புகுத்திடுவாங்க. அதனாலதான் 12 பேர்ல ஒருத்தர், 2 பேர்ல ஒருத்தர், 2 பேர்ல ஒருத்தரா செலக்ட் பண்ண. ஏன் அப்படின்னா, யார் ஒருவருக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்து அவர் நடத்தி வந்த பாதையை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் ஸ்பெஷலா ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன விருப்பம் வேணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிதாக்களை ஆண்டவர் நடத்தி வந்த விதத்தை நம்ம எல்லாரும் எதுக்கு ஆசைப்படணும்னா, கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆசைப்படணும். வாலிப தம்பிங்க ஆசைப்படணும், தங்கச்சிங்க ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னா, உங்களை எப்படி நடத்தினாரு, உங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினாரு, கர்த்தர் உங்களை நடத்தின விதம் என்ன. யார் ஒருத்தர் வந்து வேதம் சொல்லுகிறது, இளம் வயதின் பக்தியையும் வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஸ்பிரிச்சுவல ஆண்டவரை குறித்து தெரிஞ்சுக்கிறதற்கு யார் ஆசைப்படுகிறார்களோ நான் நம்புறேன் அவங்க மேல ஆண்டவருடைய கண்ணு தனியா கடந்து போகிறது. ஹல்லேலூயா. 10 பேர் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த ஸ்பிரிச்சுவலா நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க. ஏசப்பாவிட்ட ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன, ஏசப்பா எப்படி நடத்தினாரு, அந்த ஃபெய்த்தை வாங்குறாங்க பாருங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் தங்களுக்கு சிநேகிதனாய் மாற்றுகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏசா எங்க இருந்தான் அப்படின்னு சொன்னா வெளியவே சுத்திட்டு இருந்தான். ஏசாவுக்கு காட்டுக்கு போகணும், ஏசாவுக்கு மான வேட்டையாடணும், ஏசாவுக்கு பன்னியை வேட்டையாடணும். ஏசா காட்டுவாசி. ஏசா நல்ல ருசியா சமைச்சு டேஸ்டா சாப்பிட்டு கறி சாப்பிட்ற ஒரு ஆளு. ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது. அதுல எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்னா, குணசாலியும் கூடாரவாசியும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கத்துக் கொடுங்க ஆண்டவரே, கத்துக் கொடுங்க ஆண்டவரே, கத்துக் கொடுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அவனை கர்த்தர் நேசித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் அடுத்த ஒரு பெரிய ஊழியத்தை அவங்க கையில கொடுக்கணும்னா கர்த்தர் யாரை தேடுறாருன்னா, ஏசாவா ஆண்டவர் தேடல, கர்த்தர் யாக்கோபா ஆண்டவர் தேடுறாரு. யாக்கோபா ஆண்டவர் தேடுறார். வேதம் சொல்லுகிறது எலிசாவின் கைக்கு தண்ணீர், எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அவனுக்கு 2 மடங்கு கர்த்தர் அபிஷேகத்தை தந்தார். 2 மடங்கு அபிஷேகத்தை தந்தார். கற்றுக்கொள்றதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் என்னை காலையிலே எழுப்புகிறார், கல்விமானின் நாவை எனக்கு தருகிறார். கற்றுக்கொள்கிறவனுடைய இருதயத்தை போல என் இருதயத்தை மாற்றுறாரு. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த சாயந்தரம் நேரத்தில் எங்கெங்கேயோ நீங்க போகலாம், எங்கெல்லையோ நீங்க சுத்தலாம், ஆனா எங்கேயும் போகாம கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்க, தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்க, வீடுகளில் உட்கார்ந்து சத்தத்தை கேட்குறீங்க பாருங்க. நான் நம்புறேன், நான் உன்னை நேசிச்சேன்னு கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் வந்து படுகிறது. ஏசாவை அல்ல, சுத்துகிற ஏசாவை அல்ல, கர்த்தர் சமூகத்திலே உட்காருகிற அந்த தேவனுடைய யாக்கோபை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். கரங்களை தட்டி எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய முற்பிதாக்களை ஆண்டவர் நடத்தின விதம், மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவர் நடத்தின விதம், நீங்க எது பண்றீங்களோ இல்லையோ உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, தேவனால் பயன்படுத்தப்பட்ட நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய காலத்துல வாழ்ந்தவங்களுடைய அவங்களுடைய அந்த வாழ்க்கை சரித்திரம் இருக்குல்ல, அதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாசிக்கணும். அதை கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். நீங்க அது நீங்க மறந்துடாதீங்க. சிபிஎம் திருச்சபையை ஸ்தாபித்த பாஸ்டர் பால் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் புக் ஒன்று இருக்குது. அந்த புத்தகத்தை நீங்க வாசிங்க, கண்டிப்பா வாசிங்க. ஐயோ, வாசிக்க 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 நமக்குள்ள அப்படியே அனல் கொள்ளும். அதே போல கிருபாசனம் திருச்சபையை ஸ்தாபித்த பாஸ்டர் தாசையன், அந்த ஊழியக்காரர், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவங்க வாசிங்க. அவ்வளவு ஃபெய்த், அவ்வளவு ஃபயர், அவ்வளவு விசுவாசம் நமக்குள்ள அங்க கிடைக்கும். அதே போல ஜேம்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய மிகப்பெரிய தேவனுடைய ஊழியத்தை இப்போ லைவா இப்போ செஞ்சுட்டு இருக்கிற அருமையான அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அவர்களுடைய நீ இல்லாவிடில் புத்தகம் 2 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க. இது நமக்கு சிலரை ஞாபகம் வரதை சொல்ல, இந்த மாதிரி பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம், இந்த மாதிரி தேவனுக்காக வல்லமையா எழும்பி பிரகாசித்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் தேவனை அணுகின விதம், இதெல்லாம் வாசிங்க. பாஸ்டர் பாலியங்கிச்சோ அவருடைய புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய பரிசுத்தவான்களுடைய புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். நான் நம்புறேன், என் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர்ல நான் விசுவாசிக்கிறேன், என்ன ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார்னு நான் நம்புறேன், நான் பெருமைப்படுத்தல. ஆனா உண்மையில நான் சொல்றேன், எங்களுடைய அம்மா அப்பாட்ட கூட நீங்க கேட்டு பாருங்க, என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் குணசாலியும் கூடாரவாசியமா தான் இருந்தேன். ஆனா என்னுடைய அண்ணன் நான் குறை சொல்லல, அவருக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆனா ஒரு லீவு நாள் கிடைச்சா எங்க அண்ணன் உடனே சினிமா தியேட்டருக்கு போயிடுவாரு. 3 படம் பார்த்துட்டேன்னு சொல்லுவாரு. சாயந்தரம் நைட்டு வந்துட்டு ஒரு தியேட்டர்ல போய் ஒரு ஷோ, இன்னொரு தியேட்டர்ல போய் இன்னொரு ஷோ, 3 படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு வெளியே போகிற பழக்கமே கிடையாது, அப்படி பழகவே இல்லை, அப்படி போனதே இல்லை. எங்க ஊருக்கும், நாங்க குடியிருக்கிற கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், ஆனா எங்க ஊருக்கும் கன்னியாகுமரி அந்த கடலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டிராவல், அவ்வளவுதான். அந்த 1.5 மணி நேரம் டிராவல 15 வயசு வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் போயிருக்கிறேன். ஒன் டைம், அதுவும் ஒரு டைம் 1 வருஷம் முழுக்க காசு சேர்த்து வச்சு 150 ரூபாய் அந்த டூர் மாதிரி போய் அப்படிதான் போயிருக்கிறோம். அந்த மாதிரி வெளியே போனதே இல்லை. சர்ச்சு, வீடு, ஆண்டவர், அந்த மாதிரி தான் இருந்தோம். அதனால நான் நம்புறேன், கர்த்தருடைய அன்பு அப்படியே திரும்பிருச்சு. உட்காருங்க, பரிசுத்தவான்களிடத்துல கேளுங்க. அவங்களுடைய அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்துரும். இந்த 100 days ஜபத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா ஒரு 3 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையாவது நீங்க வாசிச்சு முடிக்கணும். வாலிப தம்பிங்க, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் நீ கண்டிப்பா வாசிக்கணும் மகளே, நீ கண்டிப்பா வாசிக்கணும். அதை வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களை நடத்தின அந்த விதம், அந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள அப்படியே. ஏன்னா ஆண்டவர் வச்சிருந்த முறைமையே அப்படிதான். எப்படி வச்சிருந்தாருன்னா, ஒவ்வொரு ஜெனரேஷன்டையும் சொல்லுவாரு. சில அடையாளங்களை கர்த்தர் எதுக்கு வைக்கிறாருன்னா, இந்த அடையாளம் எதுக்குன்னா அடுத்த வர்ற சன்னதிக்கு நீ அதை என்ன பண்ணணும், நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல அப்படின்னா அந்த கணக்கை நம்மகிட்ட தான் கேட்பாரு. இப்போ எனக்கு முன்னாடி இருந்த நிறைய பரிசுத்தவான்கள் அவங்களுடைய ஃபெய்த்தை என் மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அதே போல நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நம்ம மேல வச்சதை அநேகருக்கு அப்பதான் தேவனுடைய ராஜ்யம் பெருகும். ஹல்லேலூயா. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்,
ஹல்லேலூயா. 20 லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் ஜோஷுவாவுடைய கையில ஏன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஜோஷுவா அப்படியே மோசையின் ஊழியக்காரனாகிய ஜோஷுவாவா இருந்து அப்படியே கேட்டான், என்ன ஏசப்பா பேசுறாரு, என்ன ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த ஈடுபாடு இருந்ததுனால கர்த்தர் அந்த மனுஷனை நேசித்தார். ஆண்டவருடைய நேசத்துக்கு உள்ளாகிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திலே எல்லாருடைய நேசத்தை விட அப்பாவுடைய நேசம் மட்டும் எனக்கு கிடைச்சா, இன்றைக்கு கர்த்தர் இந்த 32வது நாள் வாக்கு கொடுக்கிறாரு. உன்னை நேசிக்க ஒருவரும் இல்லாவிட்டாலும், உங்களை யாருமே நேசிக்காட்டாலும், உங்க மேல யாரு அன்பு கூறாட்டாலும், உங்களை என்னை நேசிக்கிறதற்கு ஏசப்பா இருக்கிறாரு. நான் உன்னை நேசித்தேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்து இந்த மனுஷனுடைய சில அனுபவத்தை குறித்து நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. வாசிக்கலாமா? முதலாவதாக ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரத்தினுடைய 10வது நீங்க 32ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்தை வாசிக்க போறோம். நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்திற்கு போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கி இருந்தேன், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவராகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினான். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன், நான் உங்களை சிநேகித்தேன். அப்படின்னா எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய கவனம் உங்க மேல திரும்பணும்னா இன்னைக்கு என்ன செய்யணும்னு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம இந்த காரியத்தை தியானிச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அண்ணனிடத்துல ஆட்களை அனுப்புவதற்காக அவர் சொல்றாரு, எப்பா எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்று உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவராகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான். கவனிங்க, இந்த யாக்கோபு ஒரு இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, பிந்தி தனித்திருந்து ஏசப்பாட்ட கேட்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆனா இந்த ஆசீர்வாதத்தினுடைய இந்த ஜெபத்தை சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இந்த யாக்கோபுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா எனக்கு எருதுகள் இருக்குது, கழுதைகள் இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது, வேலைக்காரங்க இருக்காங்க, வேலைக்காரி. அப்போ இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எதுக்காக இப்படி ஜெபம் பண்ணணும்? என்ன ஆசீர்வதிங்கன்னு எதுக்காக ஜெபம் பண்ணணும்? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபிக்கிறார். ஏன், எதுக்கு அவர் ஜெபிக்கிறார்? இதான் இருக்குல்ல, ஆசீர்வாதம்ன்றது நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி என்னவா இருக்குது சொல்லுங்க. ஆசீர்வாதம்ன்றது என்னது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு உங்களை பார்த்து எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுக்கு எருதும் உங்களுக்கு கழுதையும் வேலைக்காரங்களும் வேலைக்காரிகளும் காரும் பங்களாவும் இருந்த உடனே உங்களை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? நீங்க யாரு? நல்ல வேலை இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நல்ல வருமானம் இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு சொந்த வீடு இருந்தா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த யாக்கோபுக்கு எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் ஏன் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணணும்?
அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த முதல் ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, ஆனா இந்த ஆசீர்வாதம் எதுவும் என்னுடையதல்ல, என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணான். இந்த ஆசீர்வாதம், இந்த எருது, இந்த கழுதை, இந்த ஆடு மாடு, இந்த வேலைக்காரர்கள், இந்த வேலைக்காரிகள் யாருடையது சொல்லுங்க? யாருடையது? லாபானுடையது. லாபானுக்கு முன்னாடி யாருடையது? லாபானுக்கு முன்பாக தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டான். ஆனா அந்த ஆசீர்வாதம் யாருடையது? சத்தமா சொல்லுங்க. ஏசாவுடையது. சேஷ்டபுத்திர பாகம் யாருடையது? இப்போ யாக்கோபு கையில அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது, யாக்கோபு கையில ஏசாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது, இப்போ யாக்கோபு கையில மாமனாராகிய லாபானுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா என்ன ஆசீர்வாதம் இல்ல? என்னுடைய யாருடைய ஆசீர்வாதம் இல்ல? அவனுடைய ஆசீர்வாதம் இல்ல. நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். யாருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாலும் திருப்தி இல்லை, யாருடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் திருப்தி இல்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க ஆசீர்வாதத்தை நீங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் தேவனிடத்துல என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்க சொத்தை புடுங்கி வச்சிருக்கிறாங்களா? உங்க அப்பாவும் அம்மாவுடைய சொத்தை புடுங்கி வச்சிருக்கிறாங்களா? எல்லாருக்கும் கொடுத்து உங்களுக்கு கொடுக்காம விட்டுருக்காங்களா? நான் சொல்றேன், கவலையே பட வேண்டாம். அந்த ஆசீர்வாதம் நிறைவுள்ளது அல்ல, அந்த ஆசீர்வாதத்துல குறைவு இருக்கும். ஆனா யாக்கோபு ஜெபித்தது போல எனக்கென்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு உயர்வை வைச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை வாங்காம நீங்க விட்டுறவே கூடாது. அப்பாட்ட கோடி இருக்கட்டும், அப்பாட்ட லட்சம் இருக்கட்டும், அதை பற்றி எல்லாம் யோசனை இல்லை, அது கிடைக்கட்டும். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப நேர்த்தியா இருக்காங்க. ஆனா சிலர் பாருங்க, அப்பாவிட்ட ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சில பிள்ளைங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த சொத்தையே நம்பிட்டே இருக்கிறது, அப்பாவுடைய வேலையை நம்பிட்டு இருக்கிறது, அப்பாவுடைய பிசினஸையே நம்பிட்டு இருக்கிறது, அப்பாவுடைய அந்த ஆசீர்வாதத்தையே நம்பிட்டு இருக்கிறது, அப்பாவுடைய காரையே நம்பிட்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்க ஃபேமிலியில உங்க அம்மா அப்பாட்ட வருகிற இல்லைன்னா ஃபேமிலியில வர்ற ஆசீர்வாதத்தையே நீங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நான் நம்புறேன் அதுல உங்களுக்கு திருப்தியே இருக்காது, அதுல உங்களுக்கு திருப்தியே இருக்காது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்க ஆசீர்வாதத்தை வாங்காம நீங்க கர்த்தரை விடக்கூடாது. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பாவினுடையது அப்படியே இருக்கட்டும், அப்பாவினுடையது நமக்கு கிடைக்கும் போது எடுத்துக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனா ஏசே வேதம் சொல்கிறது, தன்னுடைய தகப்பனாருடைய ஏசேக்கு ஈசாக்குக்கு கிடைக்கல, தன்னுடைய தகப்பனாருடைய சித்தனா ஈசாக்குக்கு கிடைக்கல. ஆனா ஈசாக்குக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, அவனுக்கென்று கர்த்தர் வைத்திருந்த அந்த ரகபோத்தை கர்த்தர் தருவது உண்மையானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஏசேக்கு தகப்பனாருடைய ஏசேக்கு கிடைக்காம இருக்கலாம், தகப்பனாருடைய சித்தனா இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க கையை பிளஸ் பண்ணி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு தொழிலை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்க போறீங்க? என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு நான் தனியா என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. தனியா நான் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கல்யாணமாக போற பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாட்ட இப்பவே சண்டை போட்டு வச்சிடுறது. எதுக்கு வச்சிருதுன்னா, நான் போகும்போது எனக்கு 50 பவுன் எல்லாம் கொடுக்காம என்ன அனுப்புனேன்னு பாரு, உன்னை நான் விட மாட்டேன், எனக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடு, 100 பவுன் போட்டு என்னை கட்டி கொடு, நான் போகும்போது 80 சாரியோட தான் போகணும், 100 சாரியோட தான் போகணும். இது என்ன கதை? நான் வந்து ஊரில் இருக்கும்போதெல்லாம், அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், எங்கள் அக்காங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, இந்த கல்யாணம் பண்ணி போகிற புள்ள வந்து வரதட்சணை தனியாக,
ஆனா எத்தனை சாரியோட போறாங்கன்றது அன்னைக்கு ஒரு பேச்சு. சாரி, நிறைய சாரி அப்படின்னா நிறைய, ஒரு 50 சாரி 100 சாரி. எனக்கு வந்து நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது எனக்கு 100 சாரியோட இருக்குது. ஆனால் அந்த சாரி இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் 1 மாதம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் வெயிட் போட்டுருவாங்களே. வெயிட் போட்டால் அடுத்த நிமிஷத்தில் எல்லாம் சட்டை ஃபுல்லாக வந்து டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சட்டையும் அந்த துணியும் மேட்சா. சாரின்னா இப்போ உள்ள சாரி வந்து தனித்தனியாக போட்டாலும் ஃபர்ஸ்டெல்லாம் சாரியோட சேர்த்து தான் என்ன வரும்னா சட்டைக்கு துணி வரும். அந்த சட்டையை தச்சு போட்டாச்சு, அது இப்போ பத்தலை. இப்போ என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். மொத்த சாரியும் அது வந்து அப்போ வந்து பெட்டு தைக்கிறதுக்கும் இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு கொடி கட்டுறதுக்கும் அப்படி தான் போகும். அந்த மாதிரி நிறைய. ஏன் அப்படின்னா ஒரு அப்பா வீட்டிலேருந்து போகும்போது ஏதாவது ஒன்று கொண்டு போகணும், அம்மா வீட்டிலேருந்து போகும்போது ஏதாவது ஒன்று கொண்டு போகணும். தா இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவேன், தா இல்லைன்னா சண்டை போடுவேன். என்ன இது? இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் வாங்கினது எல்லாத்தையுமே இழந்துட்டான். ஆனா அவனுக்கென்று கொடுக்கக்கூடியதை அவன் திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு பிரதர், நீங்க ஒருவேளை உங்க அப்பா கொடுத்ததை நீங்க இழந்திருக்கலாம், அம்மா கொடுத்ததை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க கேளுங்க, இந்த 100 days முடிகிறதுக்குள்ள நீங்க எனக்கு தரணும் ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதத்தை நான் வாங்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்பாவுடைய உழைப்புல அல்ல, அம்மாவுடைய உழைப்புல அல்ல, கர்த்தர் என்ன பர்சனலா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். உங்க பிள்ளைகளை இப்பொழுது வளர்த்தும் போதே நீங்க எப்படி வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா, டேய் நீ இறங்கி போ, நீ செய், நீ வெற்றி அடைஞ்சிட்டு வா, நீ லட்சியம், நீ வந்து சம்பாதிச்சிட்டு வா, நீ அப்பாவை நம்பாத, அம்மாவை நம்பாத. அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், அம்மா ஆசீர்வதிக்கப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் ஒன்ன ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்? கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனான ஒரு மகனை ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த சம்பவத்தை நீங்கள் செய்தித்தாள்களில் வாட்சிங்கன்னு தெரில. கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய ஒரு மகனை கண்டுபிடிச்சாங்க. எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற கிளீனராக கண்டுபிடிச்சாங்க. அப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அவங்களுக்கு. என்ன நீ இன்னாருடைய மகன் தானே, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு இந்த ஹோட்டலில் வந்தீங்க, அப்பாவோட சண்டை போட்டிங்களா, ஃபேமிலியோட சண்டை போட்டிங்களா? இல்லை, அவங்க அப்பா படித்து முடிச்ச உடனே அவன் பையனை பார்த்து, எனக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, ஆனால் ஒன்று, இந்த பிஸ்னஸை இப்போவே உன் கையில் தர்றதுக்கு நான் விரும்பலை. நீ வீட்டை விட்டு வெளியே போய் நீ சம்பாதிச்சு நீ குறைஞ்சது ஒரு 2 வருஷம் யாரோ ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சு அதுக்கு பிறகு நீ வா, உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு அனுப்பிவிட்டு, கோடீஸ்வரனான அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளை ஒரு ஹோட்டல்ல போய் கிளீனர் வேலை பார்த்துருக்குறான். எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. நம்மளா இருந்தா இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு அனுப்புறதுக்கே எல்லாம் போறியா, எப்படி இருப்பானோ என் பையன், என்ன பண்ணுறானோ என் பையன், குடிச்சானா, சாப்பிட்டானா, தூங்கினானா, நம்ம எவ்வளோ கவலைப்படுவோம். அப்படியே பொத்தி 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 பொத்தி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாமாங்க, எல்லாத்தையும் நான் உனக்கு சேர்த்து வச்சிடறேன், எல்லாத்தையும் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் நான் போவேன், எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் போவேன். அந்த அம்மா சேர்த்து வச்சு எதுக்கு? யாக்கோபுக்கு அவ்வளோ தூரம் அவங்க அம்மா திருடி திருடி கொண்டு கொடுத்தாங்க, ஏதாவது யூஸ் ஆச்சா? யாக்கோபு என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே எனக்குரியது எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படணும். பிரதர் 1000 பேர் உங்களுக்கு கொடுக்கலாம், பிரதர் சிஸ்டர் 1000 பேர் உங்களுக்கு கொடுக்கலாம், தாயே 1000 பேர் கொடுக்கலாம். உங்க ஆசீர்வாதம் எங்க? உங்க ஆசீர்வாதம் எங்க? நீங்க சொல்லணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை நான் சொல்லணும். நான் பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுவேங்க, கர்த்தர் என் அப்பா கொடுத்ததில்லை, எங்க அம்மா கொடுத்ததில்லை, என் குடும்பம் கொடுத்ததில்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய நடத்துதலை பார்த்த மனுஷன்னு நான் சொல்ல முடியும். நீங்க அத்தனை பேரும் சொல்லணும், நீங்க அத்தனை பேரும் சொல்லணும். தைரியம் என்னன்னா, நான் இந்த வெற்றியை பார்க்குற வரைக்கும் உங்களோடதுல ₹1 யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் கர்த்தர் பிள்ளை. நீர் என்னை சும்மா வந்து சொத்து கிடைக்கல, சொத்தை பங்கிடும் போது பிரச்சனை, இது நார்மலா நடக்கிறது தான், எனக்கு புரியுது. பட் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அதுக்கு போகவே கூடாது, போகவே கூடாது. தரலையா விட்டுருங்க,
விட்டுருங்க. நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க எதுக்கு சண்டை போறீங்க? உங்க அப்பாவை ஆசீர்வதிச்ச தேவன் தான் உங்களுக்கும் தேவனா இருக்கிறார். ஏன் அவருக்கு அவ்வளவு கொடுத்த தேவன் உங்களுக்கு தரமாட்டாரா? அந்த மனுஷனால இவ்வளவு பெரிய வெற்றியை அடைய முடியும்னா உங்களால கர்த்தர் அந்த வெற்றியை அடைய பண்ண முடியாதா? நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும். தகப்பனாரை விட என்னை ஆசீர்வதிக்க முடியும். எங்க அப்பா கொடுக்கிறத விட எனக்கு 100 மடங்கு அதிகமா கொடுக்கிறதுக்கு என் ஏசப்பாவால முடியும், என் ஏசப்பாவால முடியும். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், முழு பலத்தோடு இயேசுவே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும். ஹalleluya. ஏமாத்தி வாங்கினாரு. பொய் சொல்லி வாங்கினாரு. ஏதாவது யூஸ் ஆச்சா? சொல்லுங்க, ஏதாவது யூஸ் ஆச்சா? என்ன ஜெபம் பண்றாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா கடன்காரரா இருந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். எங்க அப்பா அவர் ஏழையா இருந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். உண்மையிலே சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, இந்த அப்படி ஒருவேளை இருந்திருந்தா ஆண்டவர் எனக்கென்று வச்சிருந்ததை நான் என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா ஒருவேளை பார்த்திருக்க முடியாதோன்னு தோணுது. அதனால யாராவது ஒருத்தர் உங்க தரிசனத்தை நீங்க மூடி வச்சிருப்பீங்களா? இல்ல. அதே போல பெற்றோர்களும் தயவு செய்து சொல்லாதீங்க, நான் உனக்கு இத்தனை வச்சிருக்கிறேன், நான் உனக்கு இவ்வளவு வச்சிருக்கிறேன், நீ எதுக்கு பாடுபடுற, நீ எதுக்கு செய்யணும் சொல்லாதீங்க. உங்க பிள்ளைய நீங்களே கட்டி போடுறீங்கன்னு அர்த்தம். சொல்லக்கூடாது. அவன்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சதுக்கு இருக்கட்டும்பா, ஒன்ன சொல்லுங்க. நீ இறங்கி போ, நீ செய், நீ நில்லு. அப்பாவுடையதை பார்க்காத. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை அதுவே எனக்கு போதும்னு நினைச்சு டிராவல் பண்ற யாரா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். யாக்கோபை சிநேகித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யாக்கோபுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது. யாக்கோபு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துட்டான், ஒரு ஞானம் வந்துட்டான். நீர் என்னை சத்தமா சொல்லுங்க, கையெல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. நீர் என்னை. இனி உங்க அப்பா சம்பாதிக்கிறத குறித்து நீங்க இனி கவலைப்படாதீங்க, உங்க அம்மா தராத குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. வேண்டாம், அவங்களுடைய இது எதுவுமே வேண்டாம். அவங்க ஒண்ணுமே தரலைன்னா எனக்கு நோ ப்ராப்ளம். என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். என் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்ன ஆண்டவர் உயர்த்துவார், என்ன ஆண்டவர் உயர்த்துவார். அவங்க ஆசீர்வாதத்திற்கு கீழே இருந்தீங்கன்னு சொன்னா டெய்லி திட்டு மட்டும்தான் நம்ம வாங்குவோம். எத்தனை வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எத்தனை வார்த்தை நீங்க கேட்டிருக்கலாம். உங்க அம்மா என்னை இப்படி திட்டுறாங்க, அப்பா இப்படி திட்டுறாங்க, மாமியார் இப்படி திட்டுறாங்க. இதுல மாதிரில இந்த என்னுடைய மாமனார் என்னை இப்படி திட்டுறாரு. இல்ல, ஏன் அவங்க திட்டுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்? எதுக்கு அவங்கள திட்டு? சிஸ்டர்ஸுக்கு சொல்றேன், உங்க அப்பாவுடைய சொத்தை வச்சு நீங்க ஃபேமிலியை ரன் பண்றது அழகல்ல, அது அழகில்ல. எது அழகு தெரியுமா? உங்க கணவனார கர்த்தர் ஆசீர்வதிச்சு அதுல நீங்க சாப்பிட்றதுதான் ஆசீர்வாதம். நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. சில பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு மோசமா இருக்காங்க. எப்படி இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அப்பா, என் அப்பா தான், என் அப்பாட்ட போய் நில்லுங்க, எங்க அப்பாட்ட போய் கேளுங்க. எங்க அப்பா தானே, எங்க அப்பா கொடுக்குற சாப்பாடு தானே நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவு குறைவாய். நான் நம்புறேன், அந்த மாதிரி குறைவாய் எண்ணப்படுறவங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மாமனாரோ மாமியாரையோ உங்க ஃபேமிலியோ அல்ல, கர்த்தரை சார்ந்து வாழ்றதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று உங்களை அடையாளம் காண்பிக்கிற நாள் சீக்கிரமாய். ஹalleluya, ஹalleluya. சோ நம்பர் 2, இரண்டாவதாக, இது ரொம்ப பெரிய ஜெபக்குறிப்பு, இத ஜெபக்குறிப்பா வச்சுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக 32ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 32ஆம் அதிகாரத்தினுடைய
10வது வசனம், ஆதியாகமம் 32:10 வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவிற்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரு பரிவாரங்களையும் உடையவனானேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன். இந்த ஜபத்தினுடைய முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் என்னுடைய அண்ணனுடையது அல்ல, என்னுடைய அப்பாவுடையது என்கிட்ட இருக்கிறது அல்ல. என்னுடைய கையை நீங்க ஆசீர்வதிக்கணும், என்ன நீங்க பிளஸ் பண்ணணும், என்ன தலைமைத்துவத்தில் விடணும். எனக்குன்னு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, என் பார்ட் என்ன, என்னுடைய கேரக்டர், என்னுடைய நான் செய்ய வேண்டியது என்ன, அதை குறித்து அவன் ஜெபம் பண்றதா அந்த ஜெப குறிப்பு. நம்பர் 2, இரண்டாவதாக, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்றதுக்கு இந்த ஜெபத்தினுடைய இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதம் இவனுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஆசீர்வாதம். நீங்கள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 20வது வசனம், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. நீங்க 30ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாமா? 42 வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 42, பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான், இதனால் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தது. இனி 32ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 32:13 அன்று ராத்திரி அங்கே தங்கி தன் கைக்கு உதவியானவைகளினாலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக கவனிங்க. இந்த மாதிரி வாசித்த எல்லா வசனமும் யாருடைய பிளஸிங்? யாக்கோபனுடைய ஆசீர்வாதம். யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாமே யாக்கோபுக்கு தான் சொந்தம். லாபானுடையது யாக்கோபு தான் சொந்தம். யாக்கோபுக்கு இப்போ வெறும் கோலும் கையுமாக நான் இந்த யோர்தானை கடந்தேன். ஆனா இப்ப கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, 2 பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனா மாத்திட்டாரு. ஆனா என்னுடைய ஆட்டு மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது, என்னுடைய வேலைக்காரங்க மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது, என்ன சுத்தி எல்லா பிளஸிங் இருக்குது. ஆனா அந்த ஆசீர்வாதம் யாருக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த ஜெப குறிப்புக்காக நீங்க நிறைய பேர் ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு எல்லாத்துலயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாத்துலயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. பிசினஸ் நல்லா வந்துச்சு, கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா என்ன இல்லை? என்ன இல்லை? சமாதானம் இல்லை. என்ன இல்லை? திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை, ஒரு கொண்டாட்டம் இல்லை. நம்மளா சில ஆசீர்வாதத்துக்கு பெருமை பாராட்ட வேண்டியதில்லை. ஆனா ஆண்டவருடைய பிளெஸிங்ஸ் நம்முடைய சுற்றி இருக்கிறதுல இல்ல பிரதர். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்குன்னு தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வேதம் சொல்லுது, சாலோமனை போல பணக்காரன் ஒருத்தருமே இல்லை. சாலோமனுக்கு எல்லாமே இருந்துச்சு, பொன்னு தங்கம் வெள்ளி எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்ன சுத்தி இருக்கிற எல்லாத்தோடையும் ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லைன்னா ஒரு திருப்தி. அவனுக்குள்ள ஒரு திருப்தி இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை அவனால சாப்பிட முடியல, அந்த ஆசீர்வாதத்தில் அவனால சந்தோஷப்பட முடியல. அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஒரு காலத்தில் வெற்றி தரவே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன். நம்பர் 1 முதலாவதாக அந்த ஜெபத்தில் இருக்கிறது, ஆண்டவரே என்ன பண்ணுங்கன்னா
பிளஸ் பண்ணு. என்ன பிளஸ் பண்ணுங்க? என் கையை பிளஸ் பண்ணுங்க. என் மூலமா அந்த ஆசீர்வாதம் வேணும். நம்பர் 2, இரண்டாவதாக என்னன்னா, எனக்கு உள்ள பிளஸ் பண்ணுங்க. எனக்குள்ள பிளஸ் பண்ணுங்க. என் ஆசீர்வாதம் வளர்ந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. என்னை கொண்டு கர்த்தர் வளர்த்தினார். நான் கர்த்தரோடு நடந்து கர்த்தர் அதை வளர்த்தினார். என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு வெறும் ஆசீர்வாதமாய் மட்டுமல்ல. என்னுடைய ஆசீர்வாதம் யாரோட இருக்குதுன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே என்னை வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக பண்ணுகிறார். தேவன் இல்லாத ஆசீர்வாதம் வீணு. தேவன் இல்லாத ஆசீர்வாதம் வேண்டாம். தேவன் இல்லாத ஆசீர்வாதம் வேண்டாம். தேவன் இல்லாத ஆசீர்வாதம் வேண்டாம். நிறைய பேர் வெறும் பணம் 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 பணம்னு ஓடிட்டாங்க. நிறைய பேர் வெறும் வெறும் சொத்து சொத்து சொத்துன்னு ஓடிட்டாங்க. எல்லாத்துலயும் கவனம் செலுத்துறாங்க. ஆனா என்ன இல்லைன்னா, அவங்களுடைய ஐஸ்வர்யத்துல யார் இல்லை? சொல்லுங்க சத்தமா. கர்த்தர் இல்லாத ஐஸ்வர்யம், கர்த்தர் இல்லாத ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாம். எதோட ஐஸ்வர்யம் தான் வேணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க ஆண்டவரிடத்துல? எத்தனை பேர் கேட்டீங்க, ஆண்டவரே முதல்ல என்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுங்க, என் கையை பிளஸ் பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க, நான் நிற்கணும். ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவு எனக்கு எங்கிருந்து வரணும்னா, எனக்கு உள்ளே இருந்து வரணும். நான் கர்த்தரோடு இருந்து ஆசீர்வதிக்கப்படணும். பிரசன்னத்தோடு இருந்து ஆசீர்வதிக்கப்படணும். எனக்கு முதன்மையா கர்த்தர் இருக்கணும். அதுக்கு பிறகு வர ஆசீர்வாதம் நான் நம்புறேன், அது வேதனையா இருக்காது. அது என்னவா இருக்கும்னா, அது நன்மையா இருக்கும். 2 கைகளை மேல உயர்த்தி, எனக்குள் நிறைய பேர் ஒருவேளை நிறைவே இல்லாம இருக்கலாம். நிறைவே இல்லாம இருக்கலாம். எனக்கு அந்த நிறைவே இல்லை பாஸ்டர், நீங்க சொல்றது 100% உண்மைதான். எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனா எனக்கு ஒரு நிறைவு இல்லை. ஆனா கர்த்தர் அந்த நிறைவோடு கூட, கர்த்தரை தேடாத வர்ற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். உங்களோடு கூட இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு தேவை. கர்த்தாவே எனக்குள்ளே, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எனக்குள்ளே. சத்துரு வெட்கப்பட்டு போனான். யாக்கோபையோ நான் நேசித்தேன், யாக்கோபையோ நான் நேசித்தேன், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபே உன்னை யாரும் சிநேகிக்கல, யாக்கோபே உன்னை யாரும் நேசிக்கல. ஆனா யாருமே இந்த உலகத்துல உன்னை நேசிக்காட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், யாக்கோபே நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாகப்பா. நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உம்மை போக விடுவதே இல்லை என்கிற அந்த வார்த்தையை குறித்து பேசப்பட்ட அந்த 3 காரியமும் எங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்க பிள்ளைங்க மேல, சந்ததி மேல அமருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க செயல்பட்டதற்காக நன்றி. திருச்சபைக்கு வந்திருக்கிற இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டு லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க பலன் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.